பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அண்ணா உங்களுடைய பெயரு ஊரு சொல்லுங்கண்ணே. என் பேர் சாகுல் ஹமீது. நான் வந்து கும்பகோணம் பக்கத்துல. கும்பகோணம் பக்கத்துல. அண்ணா நீங்க? பாலாஜி, கும்பகோணம் பக்கத்துல. பாலாஜி, கும்பகோணம் பக்கத்துல. சிறப்புண்ணே. இப்ப கேள்வி என்னன்னா, அதாவது நம்ம பணக்காரங்க சொல்றோம்ல, உங்களோட பார்வையில யாருன்னு பணக்காரர்கள்? பணக்காரனா பணம் வச்சிருக்கா பணக்காரன், வேற யாருன்னா பணக்காரனா அப்படியா? அண்ணன் என்ன சொல்றாருன்னா பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் பணக்காரங்க. ஆமா. அப்படியா? ஆமா. வேற யாரும் அப்படிலாம் இல்ல. வேற யாரு இப்ப பணக்காரங்க? பணம் வச்சிருக்க எல்லாரும் வந்து அவங்க வந்து கடனே வாங்குறது இல்லையா? இப்ப பேங்க்ல எல்லாம் கடன் வாங்குறாங்கல்ல. பணக்காரன் வேற, கடன்காரன் வேற. பணம் இருக்கணும், கடன் வாங்குறான். 1000 கோடி கடன் வாங்குறான். அவனும் கடக்க இது எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. கடன்காரன் தானே. நம்ம கடன்காரன் சொல்றது கிடையாது. நம்ம பணக்காரன் தானே சொல்றோம். பணக்காரன் சொல்றியா? பணக்காரன் கடன் வாங்கினாலும் பணக்காரன் தான். அது உண்மைதானே நினைக்கிறேன் அப்படி. அதாவது வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பணக்காரன் கடன் வாங்கினா தெரியாதியா, அது கடன்காரன் நம்ம சொல்றது இல்ல, ஆனா பணக்காரன் சொல்றோம். அப்படித்தானே சொல்ல வரியா? வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத கடன்காரன் நாய்க்கு. உண்மைதானே. அதான் உண்மை. உண்மைதானே. பணம் வச்சிருக்க எல்லாரும் பணக்காரன். அப்படியா? ஆமா, நிறைய பேர் கடன் வாங்கிட்டு ஓடி போறான். அவன் கடன்காரனா சொல்றான். பணக்காரன் ஓடி போயிட்டான், பணக்காரன் ஓடி போயிட்டான் சொல்றோம் நம்ம. அது என்ன சொந்த செண்டா, ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு பண்ணி வாட தானே வரும். கேட்டுக்கையா, பணக்காரன் ஓடி போயிட்டான்னு சொல்றோம், கடன்காரன் இல்ல. சரிங்கண்ணா, சரிங்க. மகிழ்ச்சி. உங்களுடைய பெயரு, மாவட்டம் எதுன்னு? நாங்க ஸ்ரீலங்கா, திருகோணமலை. திருவண்ணாமலை. நீங்க? ஸ்ரீலங்கா, திருவண்ணாமலை. நீங்க? திருவண்ணாமலை. நீங்க என்ன? திருகோணமலை. உங்க பேரு? நஹீர். சரிண்ணா. இப்ப என்ன கேள்வின்னா, உங்களுடைய பார்வையில வந்து பணக்காரன்டா யாருண்ணே? பணக்காரனா வந்து சொந்தத்தை சேர்த்து வச்சுக்கிறவன் பணக்காரன். சொந்தம் உறவுகளை சேர்த்து வச்சிருக்கேன் பணக்காரன். ஆஹா. அண்ணன் எப்படி சொன்னாருன்னா, எங்கேயோ போயிட்டா, எங்கேயோ போயிட்ட. உறவுகள், அதாவது பணம் வச்சிருக்க எல்லாரும் பணக்காரன் இல்ல, அதாவது உறவுகளை சேர்த்து வச்சிருக்கிறேன் தான் பணக்காரன். அப்படித்தானே? கட்டாயம். அப்படித்தானே. வேற யாரெல்லாம் பணக்காரர்? பணக்காரன் வந்து அதைத்தான், உறவுகள் நம்மளோட இருந்தாலே போதும், பணம் தேவையில்லை. பணம் தேவையில்லையா? பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு 1 கிலோ அரிசி கூட அண்ணாச்சின்னா ஓங்கி கண்ணத்துல. ஆனா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில பணக்காரன் யாருன்னு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. அதான் அன்பானவன் எல்லாருமே பணக்காரன் மனசளவுல. அண்ணன் என்ன சொன்னாருன்னா, அன்பானவர்கள் எல்லாருமே வந்து பணக்காரர்கள். அப்படித்தானே? சரிங்கண்ணா. எல்லாரும் பதில் சொல்லுங்க. வணக்கம். இப்ப வந்து நம்ம வந்து பணக்காரர்கள் சொல்றோம்ல, சொல்லுங்க உங்களோட பார்வையில பணக்காரர்கள் யாருன்னு? பணக்காரர்னா அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. உழைப்பு, உள்ளூர்ல அரசியல்வாதி, பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது. என்ன செய்வேன்? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. வெளிநாட்டுல நாங்க 10 வருஷமா இருந்தாலும் 10 காசு அக்கௌண்ட்ல கிடையாது. நாங்க வெளிநாட்டுல 10 வருஷம் இருந்தாலும் 10 பைசா சம்பாதிக்க முடியலையா? ஆனா நீங்க எப்படி பணக்கார ஆகிற சீக்கிரத்துல? அதுதான் எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல. நாங்க ஒரு 15 வருஷமா இருக்கோம், அக்கௌண்ட்ல 10 பைசா கிடையாது. நாங்க வெளிநாட்டுல 15 வருஷம் இருக்கோம், ஆனா எங்களுக்கு சேமிப்பு இல்ல. அன்னைக்கு அந்தந்த மாதங்கள் வந்து செலவழிஞ்சிட்டு போயிருது. ஆனா நீங்க உள்நாட்டுல இருந்துகிட்டு நீங்க பெரிய பெரிய பணக்காரன் ஆயிரு, எப்படின்னு தெரியல. பதில சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. ரகசியமா வைக்க முடியும். சொல்லிடாதீங்க. என்ன பதில் சொல்லுங்க. உங்களோட பார்வையில யாரெல்லாம் பணக்காரர்கள்? என்னுடைய பார்வைகள் இல்லாதவங்க தான் பணக்காரங்க. அதாவது இல்லாதவர்கள் அது எப்படி? இல்லாதவங்கன்னா இப்ப இந்த காசு, பணம், அந்த எதுவுமே இல்லாம அவங்களுடைய பயணம் எது நோக்கி போகுதுன்னு தெரியாம அவங்களுடைய வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, அவங்கதான் பணக்காரங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஏன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுடைய எந்த ஒரு டென்ஷன் இருக்காது. அவங்க இந்த பணம் இருக்கிறவனுக்கு பல வழி இருக்கும். அவனுடைய யோசனை எல்லாமே, சிந்தனைகள் எல்லாம் அடுத்து போகும். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அது எதுவுமே இல்ல, எந்த ஒரு யோசனையும் இல்ல. அன்னைக்கு சாப்பிடுறோம், அன்னைக்கு அப்படியே அங்க முடிச்சிடலாம். அதுதான் பணக்காரன். அதாவது வந்து அன்னைக்கு உழைச்சு சாப்பிடுறா அவங்க மட்டும்தான் பணக்காரன். எந்த ஒரு டென்ஷன் இல்லாம வாழ்றாரு. கண்டிப்பா. பணம் வச்சிருக்க எல்லாரும் பணக்காரன் இல்ல. பணம் வச்சிருக்கிறவன் என்னங்க பணம்? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? இருக்கிறவன் இப்படி நாளைக்கே எல்லாம் போகுது, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் கிடையாது, தொடச்சு உட்கார வேண்டியதுதான். சொல்றது மாதிரிதான், பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஒரு ஆள் போயிடும். அப்படி போகும். அவங்க வந்து பணக்காரர்கள் இல்ல. கண்டிப்பா இல்லாத வந்தாங்க பணக்காரன். என்ன சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் தான் பணக்காரன். கண்டிப்பா. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. பதில் சொல்லுங்க.